இந்த டெய்லி பிளானர் தான். ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்துட்டு கிராட்டிடியூட் ஜர்னல் இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்வேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்க் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஹே லவ்லிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல் அண்ட் வெல்கம் டு இன்னொரு வீடியோ ஆஃப் பர்த்டே சீரிஸ். இது வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச அண்ட் எனக்கும் பிடிச்ச ஸ்டேஷனரி ஹால் வீடியோ தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 요새 너 조금 이상해졌어 자꾸만 시도 때도 없이 시무룩하고. ஓகே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளானர் அப்புறம் ஜேர்னல்ஸ் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளோட ஸ்டேஷனரி ஹாலை. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி பிளானர் தான், இது லாரட் பிளாங்கோட டெய்லி பிளானர். ஸோ ஓவரால் ஒன் டேவோட பிளானிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் மாதிரி அண்ட் இந்த சைடு வந்து மோர் ஆஃப் செல்ஃப் கேர் ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ டேட் போட்டுக்கலாம், நம்மளோட கிராட்டிடியூட் நோட் எழுதிக்கலாம், அஃபர்மேஷன்ஸ், கோல்ஸ், அதுக்கப்புறம் குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் எழுதிக்கலாம். அண்ட் நீங்கள் டாப் 3 ப்ரையாரிட்டிஸ், டைம் பிளாக், அப்புறம் நோட்ஸ் அண்ட் டூடில்ஸ், அப்புறம் இன்னைக்கான எண்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அண்ட் நாளைக்கு எப்படி வந்து நம்ம பெட்டர் ஆக்கலாம் அண்ட் நமக்கு நம்மளே ப்ரொடக்டிவிட்டி ஸ்கோர் கொடுத்துக்கலாம் அவுட் ஆஃப் 10. இந்த டெய்லி பிளானர் கண்டிப்பாக என்னோட ரொம்ப ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த 2022க்காக இந்த புல்லட் ஜர்னல் வந்து பிக் பண்ணேன் பை த பிராண்ட் ஃபேக்டர் நோட்ஸ். ஸோ அவங்ககிட்ட பிளானர்ஸும் இருக்குது, பட் இந்த புல்லட் ஜர்னலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் கவர் டிசைன்ஸில் சூப்பராக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த குவைட் மினிமலான டிசைன் தான் பிக் பண்ணேன். சம்வாட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவர் பேஜ். அந்த ஷார்ட் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது எழுதுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த லாங் சைஸ் புல்லட் ஜர்னல் நோட் புக் வந்து பிக் பண்ணேன். அண்ட் கண்டிப்பாக இது எனக்கு அது அந்த வகையில் இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இயருக்கு வந்துட்டு நான் ஒரு சில நியூ ஜேர்னல்ஸ் வந்துட்டு பிக் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை சலோனி ஸ்ரீவாஸ்தவ் யூடியூபர். அண்ட் அவங்க லான்ச் பண்ணியிருந்தப்ப இந்த ஜேர்னல்ஸ் வந்துட்டு அவங்க ஃபிசிக்கல் காப்பீஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு டவுன்லோடபிள் டிஜிட்டல் காப்பீஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் காப்பீஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி அதனால நான் லோக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இது வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் ஃபர்ஸ்ட், கண்டிப்பாக செம்ம வெயிட்டாக இருக்குது. அன்னைக்கான டேட், அதுக்கப்புறம் டே எழுதிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதலாம். அண்ட் இன்னைக்கு எப்படி வந்துட்டு ஆசமாக இருக்க போகுது அப்படிங்கிறது எழுதலாம். அதுக்கு பிறகு நான் என்ன ஒரு செல்ஃப்லெஸ்ஸான குட் டீட் பண்ண போகிறேன் இன்னைக்கு அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு கிராட்டிடியூட் ஜேர்னல்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்வேன். ஏன்னா அது ரொம்ப நல்ல ஹேபிட் அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து டெஃபினட்டாக நமக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அடுத்த ஜேர்னல் வந்து பார்த்தீங்கன்னா கெட் யோர் லைஃப் டுகெதர், ஜேர்னல் ஃபார் சர்வைவிங் அடல்ட்ஹுட். ஆக்சுவலி இது பிரிண்டிங்கில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. லைக் இதோட டைட்டில் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம். நமக்கு வந்து கெட் யோர் லைஃப் டுகெதருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி நமக்கு ஈச் ஏரியா ஆஃப் லைஃப்லையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட் மாதிரி கொடுத்து நம்மளை வந்து பேக் டுகெதர் ஃபார்ம் வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். இதுதான் மை பக்கெட் லிஸ்ட் ஃபார் லைஃப். ஸோ நேம்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து பக்கெட் லிஸ்ட் இருக்கிற ஜேர்னல் தான் இது. ஸோ லிஸ்ட் மேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு சில விஷயம். ஸோ அதனால தான் ஒரு பெரிய டாஸ்க்கை வந்துட்டு சிம்பிளாக நம்ம வந்துட்டு குட்டி குட்டி பேபி ஸ்டெப்ஸாக சங்க்ஸாக வந்துட்டு பிரிக்கும் போது நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது அந்த ஒரு பிக் டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அதை நோக்கி போகிறதுக்கு. ஸோ அது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் லிஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. லைக் ட்ராவல் பக்கெட் லிஸ்ட், மூவிஸ், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு 2 ஜேர்னல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு சும்மா ஏதாவது ஒரு பேஜ் வந்துட்டு ஃபில் அவுட் பண்ணுவேன். பட் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி, ஆல்மோஸ்ட் டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லைஃப் ஜேர்னல். பேருக்கு ஏற்ற மாதிரி இது நம்மளோட ட்ரீம் லைஃப் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ட்ரீம் லைஃப்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ப்ராம்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நமக்கு நம்ம ட்ரீம் லைஃப்னா என்னன்னே தெரியல அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டின்ஸ், அந்த ப்ராம்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது இந்த ஜேர்னலில். இந்த ஜேர்னலில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் என்னோட ட்ரீம் லைஃப்பை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதை பற்றி நான் ஜேர்னல் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு காம்னஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹேபிட் ட்ராக்கர். டெஸ்கில் நம்ம வச்சுக்கக்கூடிய ஹேபிட் ட்ராக்கர். இது வந்து பார்த்த பிராண்ட் த பாசிட்டிவ் ஸ்டோர். ஸோ இது வந்து ஹேபிட் ட்ராக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குது, we are what we do repeatedly. இந்த கோட் வந்து பை அரிஸ்டாட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேபிட் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திங் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறது இல்லை. எனக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்போ நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ரீசெண்ட் பை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானர். இந்தியாவிலே வந்துட்டு முதல் ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பை த பிராண்ட் தி ஜூன் ஷாப். அண்ட் இதில் நிறைய கவர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரிட்டியாக இருந்தது. பட் நிறைய வந்து அந்த மாதிரி அழகாக இருக்கிறதுலாம் சோல்ட் அவுட்டில் இருந்தது.
ஸோ அவைலபிளில் இருக்கிறதுல எனக்கு ஓரளவு பிடிச்ச டிசைன் இதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப் மணி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக போக போகிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்து ஃப்ளிப் த்ரூ ப்ளஸ் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோட செட்டப்பும் உங்களுக்கு நான் அதில் காமிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்விட்ச் போர்டுக்கான ஸ்டிக்கர்ஸ். ஸோ இது நான் வந்து இந்த ஸ்டேஷனரி ஹாலில் இன்க்ளூட் பண்ணுறது தெரியல, பட் தென் ஐ தாட் ஓகே இது ஸ்டிக்கர்ஸ் கேட்டகரியில் வரதுனால ஐ தாட் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்விட்ச் போர்டுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, லைட்டு, ஃபேனு, நைட் லேம்ப்பு எல்லாத்துக்குமே. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ரூம் டூர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக நல்ல ஒரு அடிஷனாக இருக்குது, க்யூட்டாக நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து நம்ம ஒரு சில வாஷி டேப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அமேசானில் ஒரு பிராண்டில் நான் பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து குட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ லிங்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருந்தது, கலர்ஸில் கூட இருக்குது, லாவெண்டர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. பட் நான் வந்து இந்த ப்ரௌன் ஏஸ்தட்டிக்ஸில் தான் வந்து பிக் பண்ண தெரியல, பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிற வாஷி டேப் அண்ட் ஃப்ளாரல். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காஃபியோட வாஷி டேப். இந்த மாதிரி நிறைய வாஷி டேப்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு டோட்டல் செட் அப்படின்னு சொல்லலாம். செட் ஆஃப் நிறைய வாஷி டேப்ஸ். இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட். செட்மே நமக்கு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் மணி. என்னோட பிளான் வித் மீல வந்து பார்த்துருப்பீங்க, என்னோட புல்லட் ஜர்னலில் நான் இது வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன் பார்டர்ஸ் மாதிரி போடுறதுக்கு. ஸோ குட் குவாலிட்டி அண்ட் நல்லா இருக்குது. ஸோ வாஷி டேப்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அகைன் இன்னொரு வாஷி டேப் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூமின் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து நான் பிக் பண்ணது. ஸோ இதோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற வாஷி டேப். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேடியன்ட் மாதிரி, லைக் பிங்க், கோல்டன் அந்த டிண்ட்ல, அப்புறம் க்ரீன் அந்த டிண்ட்லாம் இருக்கிற ஒரு கிரேடியன்ட் வாஷி டேப் அப்படின்னு சொல்லலாம். பேட்டர்ன் மாடலில் இருக்கிற வாஷி டேப். இதுவுமே வந்து நல்ல குட் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த 3 வாஷி டேப்ஸும் ஃப்ரம் த பிராண்ட் ஜூமின். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் ஃபைல் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபைல். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வகையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பேப்பர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்துட்டு டோட்டலாக 8 பாக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டிக்கர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் புக்ஸ் வந்துட்டு ஒரு சைடில் அண்ட் ஒரு பிராண்ட் ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸ் ஒரு சைடில் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் கம்மி ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறதுக்கு நான் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது மூலிமா என்னால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அதை குவிக்காக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் மெத்தட் வந்து ட்ரை பண்ணிட்டேன் கைஸ். பட் எங்கே வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி மெஸ்ஸியாகவே இருந்தது. ஸ்டிக்கர்ஸ் என்னால் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸே பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு ஒரு வகையில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே என்னால் அதை கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஐ தாட் ஓகே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க் காட் இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக, லைக் இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பட் காம்பேக்டாக பாருங்கள், இந்த ஒரு ஃபைல்லே அடங்கிடுச்சு. ஸோ ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் குவிக்காக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஈச் பிராண்ட் வைஸ் நான் இது வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், கேட்டகரி வைஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது லைக் நிறைய கேட்டகரி மாதிரி இருக்கிறது இருக்குது, அது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரி வேணும்னா நீங்கள் இதை ட்ரை கொடுக்கலாம். ஸோ ஐ திங்க் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு மெயின்லி ஸ்டிக்கர் ஆர்கனைசேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு டிஸ்மேண்டில் மாதிரி இருக்குது. லைக் குயிக்காக ஒரு அசம்பிள் பண்ணிட்டா நமக்கு இது வந்து டெஸ்க் ஆர்கனைசராக மாறிடும். இது வந்து பை த பிராண்ட் அலிஷா சௌசா. ஸோ அலிஷா சௌசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க 2022 அவங்க பிளானர் லான்ச் பண்ண அப்போ. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறவங்கலேருந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே மாதிரி 2000 rupees வவுச்சர் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2000 rupeesக்கு நம்ம அவங்க சைட்டில் வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நான் வந்து அலிஷா சௌசா பிளானர் வந்துட்டு பை பண்ணேன். அண்ட் உங்களுக்கு அதோட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது ஆஸ் அ மணி பிளானராக. பட் நான் நினைக்கவே இல்லை எனக்கு கிவ்அவே கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் கிடைச்சிடுச்சு 2000 rupees வவுச்சர்.
ஸோ அது கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ தான் இந்த பிளானட் ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு 3 திங்ஸ் வந்துட்டு பிக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது வந்து டெஸ்க் ஆர்கனைசர். நம்பர் 2 பென் ஸ்டாண்ட். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு குவிக் அசம்பிள் தான். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வாஷி டேப்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் திங், வாஷி டேப்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 5 இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக நல்ல குவாலிட்டி, அட் த சேம் டைம் நல்ல க்யூட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாஷி டேப் பாருங்கள், நல்ல க்யூட்னஸாக இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஃபிஷ் இதெல்லாம் இருக்கிற ஒரு வாஷி டேப், இதுவுமே வந்து நல்ல ஒரு க்யூட்னஸ் தான். நெக்ஸ்ட் இந்த எமோஜி, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட புல்லட் ஜர்னலில் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் எமோஜிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வாஷி டேப், இதுவுமே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து வந்து இந்த க்யூட் எலிஃபென்ட் டிசைன் இருக்கிற ஒரு வாஷி டேப், இதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலாக இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால தான் அந்த ப்ராப்பரோடு இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த செட் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees, விச் மீன்ஸ் ஒன்று வந்து 100 ரூபாய்க்கு. ஸோ அது வந்து இது கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி நான் நினச்சேன். ஸோ மீதி 2 விஷயங்களான இந்த டெஸ்க் ஆர்கனைசர் ப்ளஸ் பென் ஸ்டாண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு குயிக்காக செட்டப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்டாண்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து க்யூட்னஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டிவைடர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம 4 வந்துட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே டிட்டாச்சபிள் தான். ஸோ உங்களுக்கு இந்த டிவைடர்ஸ் வேணாம்னா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். ஸோ இந்த டிவைடர்ஸ்னால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம 4 பிரிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஸ்டேஷ்னரிலாம் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்துட்டு கலர் பென்ஸ் செக்ஷன் மாதிரி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர்ஸ், அதுக்கு ஹைலைட்டர்ஸ், பென்சில் அது எல்லாமே. அண்ட் இந்த சைடு வந்து ப்ரஷ் பென்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் நார்மல் ரிஃபில் பென்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஒன்றா இருந்தால் வந்துட்டு ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்குது, இல்லை வந்து டக்குன்னு எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிவைடர்ஸ் இருக்கிற ஆர்கனைசேஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாகவே இதோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்குது, அட் த சேம் டைம் க்யூட்னஸாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டையில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்டர்டினஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும்ட்டு எனக்கு தெரியல. அது நம்ம டெஸ்க் ஆர்கனைசர் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்க் ஆர்கனைசர். நமக்கு க்யூட்னஸாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் இல்லைனா ஜேர்னல்ஸ், பிளானர்ஸ் எது வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆர்கனைஸ்டாக நீட்டாக நல்லாயிருக்கும். புக்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடுப்போட வருது. ஸோ தட் எதுவுமே வந்து விழாமல் இதுக்குள்ளே இருக்கும் கச்சிதமாக. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பென் ஸ்டாண்டில் இருந்த பிரிண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு க்யூட்னஸ் டச் கொடுக்குது. டெஃபினட்டாக இந்த பெயிண்டிங்ஸ், இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. நல்ல ஒரு யூனிக்னஸாக, நல்ல க்யூட் டூடுல்ஸாக நல்லா இருக்குது. பட் ஸ்டில் நான் இது வந்து எக்ஸ்பென்சிவ்னு ஃபீல் பண்ணுறேன். ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல், எல்லா ஜேர்னல்ஸ், அதுக்கு பிறகு புல்லட் ஜேர்னல், அப்புறம் இந்த டெய்லி பிளானர், காமிச்சிருந்த ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நைஸ்டாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு நல்லாவே வந்துட்டு புட் டுகெதராக நல்லா வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. ஸோ டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அகைன் நான் சொல்லியிருந்த மாதிரி இதோட ஸ்டர்டினஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இது அட்டையில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கிறதுனால. பட் இதோட டிசைன், டூடுல்ஸ் எல்லாமே வந்து க்யூட்டாக நல்லா இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அந்த டெஸ்க் ஆர்கனைசர். இல்லைனா வந்துட்டு நோட் புக் ஆர்கனைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். தாராளமாக இதில் நம்ம நோட் புக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச், நான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச் வந்துட்டு பிக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த பவுச் நான் எதுக்கு வந்து பிக் பண்ணியிருக்கேன்னு இன்னும் நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் எதுக்கு இதை பிக் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கெஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் எதுக்கு பிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஸ்டஃபிங். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் கேஷ் ஸ்டஃபிங் ஜேர்னி வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் பைண்டர்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது ஓ மை காட், அமேசானில் வந்து பயங்கர ரேட்டில் இருக்குது பைண்டர்ஸ்லாம். 2000 rupees அந்த மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து லிட்டில் பிட் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதனால ஐ தாட் இப்போதைக்கு நமக்கு அது தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச் வந்துட்டு பிக் பண்ணேன். இது வந்து கண்டிப்பாக நார்மலி பென்சில், பென் அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிற, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பவுச் தான் நினைக்கிறேன். ஜிப் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபியூ கலர்ஸில் நான் பிக் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கேஷ் ஸ்டஃபிங் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன். டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா க்யூட்டாக இருக்குது. டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து நம்ம மணி வச்சு கேஷ் ஸ்டஃப் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லா இருக்குது.
ஸோ அதுக்கு தான் நான் இதை வந்துட்டு பிக் பண்ணேன் அண்ட் நான் குவைட் ஹாப்பியும் கூட. நம்மளோட ஸ்டேஷனரி ஹால் வந்துட்டு எண்ட் ஆகுது. இன்னைக்கு ஹாலில் உங்களோட ஃபேவரட் ஸ்டேஷனரி என்னது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.